Welcome to Ramaswamy's Sanskrit course. Saral Sanskrit Shikshak Pravesha பாரதிய வித்யா பவன் சிலபஸில் 7வது பாடத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட் பேப்பரில் 7வது பாடத்தை பார்க்குறோம். நித்திய உபதேசக கட்டளை விதிகள் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் வத, உண்மையே பேசு. தர்மம் சர, தர்மம் செய். மித்ரம் பிரிணிஹி, நண்பனை திருப்தி செய். மித்ரம்னா நண்பன், பிரிணிஹினா திருப்தி செய்யணும் அர்த்தம். தர்மனா தர்மம், சரன செய்யணும் அர்த்தம். சத்தியம்னா உண்மையே, வதன பேசுன்னு அர்த்தம். சத்தியம் வத, உண்மையே பேசு. தர்மம் சர, தர்மம் செய். மித்ரம் பிரீணிஹி, நண்பனை திருப்தி செய். குரோதம் ஜெய, கோபத்தை ஜெயி. குரோதம் ஜெயம், கோபத்தை ஜெயி. நோட் பண்ணிங்க. குரோதம் ஜெயாம், கோபத்தை ஜெயி. தயாம் தாரைய, தயை உடையனாகு. தயாம் தயை உடைய, தாரைய ஆகு. தயாம் தாரைய, தயை உடையவனாகு. தேவாம் பூஜைய, தேவாம் தேவான் தேவான் பூஜைய, தேவான் கடவுளை பூஜைய பூஜி. தேவான் பூஜைய, கடவுளை பூஜி. ஹிம்சா மா கிருதா, மா கிருதானா செய்யாதேன்னு அர்த்தம். ஹிம்சானா துன்பம். ஹிம்சா ஹிம்சாம், ஹிம்சாம் மா கிருதா, கிருதாக. ஹிம்சாம் மா கிருதாக, துன்புறுத்தாதே. ஹிம்சானா துன்பம், மா கிருதானா பண்ணாதேன்னு அர்த்தம், செய்யாதேன்னு அர்த்தம். ஹிம்சாம் மா கிருதஹ, ஹிம்சாம் மா கிருதஹ, கிருதாக துன்புறுத்தாதே. ஸ்வாபியாயாம், ஸ்வாபியாயான் மா பிரமத், வேதம் ஓதுவதிலிருந்து நழுவாதே. ஸ்வாபியாயான், ஸ்வாபியாயான் வேதம் ஓதுவதிலிருந்து மா பிரமதக, நழுவாதே. பிரமதகன நழுவுறது, மா பிரமதகன நழுவாதே.
ஸ்வாப்யா ஸ்வாப்யாயான் மா பிரமதக வேதம் ஓதுவதிலிருந்து நழுவாதே. தீரோ தைரிய நா முச்சதி. தீரோ தைரியம் உள்ளவன். தைரியத்தை நா முச்சதி கைவிடுவதில்லை. தைரியத்தை விடுவதில்லை. தீரோ தைரியம் உள்ளவன். தைரியத்தை நா முச்சதி விடுவதில்லை. தீரோ தைரியம் நா முச்சதி. தீரம் உள்ளவன் தைரியத்தை விடுவதில்லை. தீரோ தைரிய நா முச்சதி. தீரம் உள்ளவன் தைரியத்தை விடுவதில்லை. அகங்காரி வினஷயதி. அகங்காரி கர்வமுள்ளவன் வினாஷயதி நாசமடைவான். அகங்காரி கர்வமுள்ளவன் வினஷயதி நாசமடைவான். அகங்காரி வினஷயதி கர்வமுள்ளவன் நாசமடைவான். இது ஆண்பாலான என்கிறது. ஏகக அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். தோ அப்படின்னா இரண்டு அப்படின்னு அர்த்தம். திரையகனா மூன்றுன்னு அர்த்தம். சத்வாரகனா நான்குன்னு அர்த்தம். பச்சைனா ஐந்துன்னு அர்த்தம். ஷட் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம். சப்த அப்படின்னா ஏழுன்னு அர்த்தம். அஷ்ட அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம். நவன்னா 9ன்னு அர்த்தம். தசானா 10ன்னு அர்த்தம். ஏகக ஒன்று, திரௌ இரண்டு, திரியக மூன்று, சத்வாரக நான்கு, பட்ச ஐந்து, ஷட் ஆறு, சப்த ஏழு, அஷ்ட எட்டு, நவ 9, தசா 10. இப்போ வந்து பிரதமகனா முதலாவது அப்படின்னு அர்த்தம். திருதியனா இரண்டாவது அப்படின்னு அர்த்தம். திருதியனா மூன்றாவது அப்படின்னு அர்த்தம். சதுர்யக சதுர்தக தூரியகனா நான்காவது அப்படின்னு அர்த்தம். பஞ்சமகனா ஐந்தாவது அப்படின்னு அர்த்தம். ஷஷ்டகனா ஆறாவதுன்னு அர்த்தம். சப்தமக அப்படின்னா ஏழாவதுன்னு அர்த்தம். அஷ்டமக அப்படின்னா எட்டாவது அப்படின்னு அர்த்தம். நவமக அப்படின்னா 9ஆவதுன்னு அர்த்தம். தசமகனா 10ஆவதுன்னு அர்த்தம். பிரதமக முதலாவது, திருதியக இரண்டாவது, திருதியக மூன்றாவது, சதுர்த்தக துரியக தூரியக நான்காவதுன்னு அர்த்தம். பச்சமக ஐந்தாவது, ஷஷ்டக ஆறாவது, சப்தமக ஏழாவது, அஷ்டமக எட்டாவது, நவமக 9ஆவது, தசமக 10ஆவது. நோட் பண்ணிக்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.